எல்லோருக்கும் ஹாய். ராக்ஸ்டார் அனிருத் பாப்புலர் தமிழ் மியூசிக் டைரக்டர், இல்லை பாப்புலர் இந்தியன் மியூசிக் டைரக்டர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் மிரட்டி இன்றைக்கி இந்தியன் சினிமாவோட பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு பெருமை இவருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. தன்னோட மியூசிக்னால படத்தை ஹிட்டும் ஆக்கியிருக்காரு அனிருத். இன் திஸ் வீடியோ ராக்ஸ்டார் அனிருத்தோட அப்கமிங் மூவிஸ் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகிற ஞானவேல் டைரக்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வெளியான சாங்ஸ்லாம் தாறுமாறான ஹிட் ஆகி படத்தில் பிஜிஎம்ஸ்லாம் எப்படி போட்டிருப்பாருன்னு ஈகராக ஃபேன்ஸ்லாம் காத்துட்ருக்காங்க. அப்புறம் தல அஜித்தோட அடுத்து வரப்போகிற மகிழ் திருமணி டைரக்ஷனில் வர விடாமுயற்சி படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படமும் கூடிய சீக்கிரம் திரைக்கு வர இருக்குது. அடுத்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள லோகேஷ் கனராஜ் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்கிற கூலி படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலே சும்மா தெறிக்கி விடுவார் அனிருத். அப்புறம் சங்கர் டைரக்ஷனில் வர சீக்குவல் மூவியான இந்தியன் 3க்கும் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. இந்தியன் 2 படம் சுமாராக இருந்தாலும் அனிருத்தோட மியூசிக் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் வேர்ல்டு சினிமாவே அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற தளபதி விஜயோட கடைசி படமான தளபதி 69 படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. இந்த படத்தை வினோத் டைரக்ட் பண்ண போகிறாரு. அப்புறம் சிவகார்த்திகேயனோட SK23 இந்த படத்தை AR முருகதாஸ் டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறார். அப்புறம் கிங் ஷாருக்கானோட ஆல்ரெடி ஜவானில் சேர்ந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆல்பத்தை கொடுத்த அனிருத் SRKவோட அடுத்த படம் கிங்கை மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறார். ஆக்டர் கவினோட நெக்ஸ்ட் ஃபிலிம் கிஸ், இந்த படத்தை சதீஷ் டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த கிஸ் படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. லிக் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த படத்தில் டைரக்டர் ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறாரு. விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் இந்த படம் வரப்போகுது. இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. இந்த படமும் விரைவில் திரைக்கு வர இருக்குது. விஜய் தேவர்கொண்டா நடித்து வெளிவர இருக்கிற VD 12 படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. இந்த படம் மார்ச்சில் ரிலீஸ் ஆக இருக்குது. அப்புறம் கௌதம் தின்னனூரி டைரக்ஷனில் வரப்போகிற மியூசிக்கல் ட்ராமா ஃபிலிமுக்கு அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கு மேஜிக்னு டைட்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் தேவாரா 2 ஜூனியர் NTR நடித்து ரீசெண்டாக வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் தேவாரா. அதோட கண்டினியூவாக தேவாரா 2வையும் அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. நானியோடலா 2 ஆக்டர் ராணி நடித்து ஸ்ரீகாந்த் டைரக்ட் பண்ணி வெளிவர போகிற நானியோடலா 2 படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. அப்புறம் சொர்க்கவாசல் ஆர்ஜே பாலாஜி நடித்து லைகா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண போகிற சொர்க்கவாசல் படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. இப்படி ராக்ஸ்டார் அனிருத்துக்கு வேட்டையன், விடாமுயற்சி, கூலி, இந்தியன் 3, தளபதி 69, SK23, கிங், கிஸ், லிக், VD 12, மேஜிக், தேவாரா 2, நானியோடலா 2, சொர்க்கவாசல்னு அடுத்தடுத்து அனிருத்துக்கு கிட்டத்தட்ட 14 படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. எந்த படத்தை பார்த்தாலும் அனிருத் தான் மியூசிக் டைரக்டர்னு அவரோட க்ரோத் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். எல்லா படமும் அவருக்கு ஹிட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அனிருத் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அனிருத்தோட அப்கமிங் மூவிஸில் நீங்கள் எந்த படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.